எஸ்ஐஆர் படிவங்களை அரசியல் கட்சியினரிடம் வழங்கினால் முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என்பதை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. கோவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் சட்டவிரோதமாக நோட்டீஸ் விநியோகம் செய்வதாக ஆதாரத்துடன் அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். மேலும் கோவை மாவட்டத்தில் செயற்கையாக ஏற்படுத்தப்படும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாகவும் சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளதால் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் புகார் கூறினர். அதேபோல் தொண்டாமுத்தூர், கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுற்றி வரும் காட்டு யானையை காட்டிற்குள் விரட்டுவது தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் அறிவுறுத்தினர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் K. அர்ஜுனன், PRG அருண்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மீன்கசிவால் குடிசை வீடு தீக்கிரையான நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அதிமுக MLA மரகதம் குமரவேல் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். புலிப்புறக்கோவில் கிராமத்தில் வசிக்கும் கற்பகம் வெங்கடேசன் தம்பதியின் குடிசை வீடு மீன்கசிவால் தீப்பற்றி எரிந்ததில் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகியது. இதுகுறித்து தகவல் அறிந்த மதுராந்தகம் MLA மரகதம் குமரவேல், மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய செயலாளர் VG குமரன் ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்ததுடன் அரிசி, காய்கறிகள், போர்வை மற்றும் குடிசையை சீரமைக்க தேவையான நிதியையும் வழங்கினர்.